மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் காதல் எப்படி இருக்கும்? திருமணம் வரை போகுமா? இல்ல இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா நடிப்பாங்க. பிரேக்கப் ஆகுமா? காதல் எப்படி இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு? பொதுவாவே மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப தனித்துவமான ஆட்கள். அதாவது எப்பயுமே முதல்ல உள்ள என்டர் ஆறவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு மாரியான ஒரு நிழல் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா எங்களுக்கு. நாங்க மொத என்டர் ஆகுறோன்ற மாரியான ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது மாரி மேஷ ராசி எடுத்துட்டோம் அப்டின்னா, செவ்வா தான் இங்க ஆட்சி அதிகாரமா இருக்கு. அதாவது அதோட வீடுனே பார்த்தீங்கன்னா, செவ்வாவோட வீடு. ஸோ வேகமான ஆளு. இது சூரியன் உச்சமடைறாரு. சும்மாவே சொல்லவே வேண்டாம். ஸோ வேகம், துடிப்பு, தைரியம், ஆணவம் எல்லாம் ஒட்டு மொத்தமா சனி நீச்சமடைறாரு. ஓகே. சுட்டு போட்டாலும் சில விஷயங்கள்லாம் நமக்கும் வரமாட்டேங்குதுன்ற மாரி. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன, அந்த ஒரு நேர்மையா இருக்கிறது, வேகமா இருக்கிறது, துடிப்பா இருக்கிறது எல்லாம் பக்காவா இருந்தா கூட, ஒரு பொண்ண பார்த்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அச்சச்சோ! இல்ல. தைரியமே இருக்காதா? அது எப்படின்னா, நான் போய் உன்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேன். ம். நீ என்ன என் பின்னாடி நீ எனக்கு ஓகே பண்ணணும். நீ ஏன் உன் வாயில சொல்லணும்? நான் ஆசைப்படுறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். மேஷ ராசியில ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்களோட லவ் லைஃப்ப நான் ஒரு டீட்டெயிலா குடுத்துர்றேன். ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, ரொம்ப துடிப்பா, தைரியமான பையனா இருப்பான். அந்த பையன்ட்ட பொண்ணுட்ட போய் சொல்ல மாட்டான். ஆனா அந்த பொண்ணே பார்த்து இவன வசீகர தோற்றத்துல அப்படியே ச்சே! அவன் எவ்வளோ கெத்தா இருக்கான்ல. 4 பேர போட்டு அடிக்கிறான். ஒரு தைரியமா இருக்கான். எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்குது அப்படிங்கிற மாரி, அப்படியே அந்த பொண்ண திரும்பி பார்க்க வச்சு, "ஏய் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம சார் ஆட்டிட்யூட் காட்டுவாரு.